ஹரிஷ் கல்யாண் மற்றும் எம்.எஸ். பாஸ்கர் நடிப்பில் விறுவிறுப்பான பார்க்கிங் திரைப்படம் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். This holiday season, come meet the Merry Mermaids Scuba Santa and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom. Merry Christmas and Happy New Year! The Chennai Silks. Let the celebrations begin. இந்த 2023ல விஜயனுடைய அந்த செயல்பாடுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. ஒரு அரசியலுக்கு வருவது உறுதி என்று நான் கேள்விப்படுகிறேன். 24 அல்ல 26 சட்டமன்ற தேர்தல்களுக்கு வருவது அநேகமாக உறுதியாகிவிட்டது. இந்த 2 திராவிட கட்சிகளின் செல்வாக்கு என்பது நாட்பட குறையும். ஒரு திராவிட கட்சி கிட்டத்தட்ட கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஏடிஎம்கே எடப்பாடி பீரியட்லேயே நடந்துருச்சு. டிஎம்கே பவரில் இருக்குது. பவரில் இருக்க அதனுடைய செல்வாக்கு குறையும். அந்த இடத்த பிஜேபி விஜய் போன்ற சக்திகள் வரும் ஆண்டுகளில் இட்டு நிரப்புவார்கள் என்பது யங்ஸ்டர்ஸ் 20-21 வயது ஒரு இளைஞனை கவருவதற்கு செயல் திட்டம் திமுகவிடம் என்ன இருக்கு? குடும்ப அரசியல் ஒரு மிகப்பெரிய சாபக்கேடாக முடிவெடுத்து நியாயப்படுத்த முடியாத குடும்ப அரசியல். இது தலைமையில மட்டும் இல்லை, எல்லா மாவட்டத்திலையும் குடும்ப அரசியல். குறுநில மன்னர்களாக தலைவர்களும் கட்சிகளும் உருவாக்கின்றன. திமுக அண்ணா திமுக எல்லா கட்சியிலுமே பிஜேபி. பெரியாரப்படி அம்பேத்கரப்படினா விஜய் எதை படிச்சிருக்காரு, எதை படிக்க சொல்றாரு, எந்த படிக்க போறாரு, அவரோட கான்ட்ரிபியூஷன் என்ன? மற்றவர்கள் ஓடுவதற்கும் சீமானோ கமலோ விஜயோ ஓடுறதுக்கும் பிஜேபி பக்கம் ஓடுறதுக்கும் அடிப்படையில் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஓடுனாலும் ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த கட்சிகளால் அவங்கள தக்க வைக்க முடியாது. விஜயகாந்துக்கு என்ன நடந்தது? முரண்பாடாக பேசுவதாக நினைக்க வேண்டாம். திமுக மீது எவ்வளவு அதிருப்தி இருந்தாலும் மக்களவை தேர்தலில் இது பெரிய அளவில் எதிரொலிக்காது. திமுக தப்பிச்சிடும். ஆக 24 பொறுத்த வரைக்கும் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் லெவலில் பெரிய மாற்றங்கள் வரலாம். தமிழ்நாட்டில் வருவதற்கு வாய்ப்பு குறையும். பெரும்பாலான எம்பி சீட்ஸ் என்னுடைய கணிப்பு 32லேருந்து 35 சீட் வரைக்கும் அவங்க அடிச்சிருவாங்க தான் நான் உறுதியாக நம்புறேன். 40 சீட்டு நான் கடந்த மாதம் வரையில் பேசிக் கொண்டிருந்தேன். இன்னைக்கு இந்த மழை வெள்ளம் போன்ற விஷயங்களால் பார்க்கும்பொழுது அதிக ஒரு 3-4 சீட் வேணா அடிவாங்க. ஓபிஎஸ்னுடைய எதிர்காலம் 2024 என்னவா இருக்கும்? இபிஎஸ் தான் இனிமேல் அதிமுக வழிநடத்த போறாங்க. 24 இபிஎஸ் தான் அதிமுக வழி நடத்துவார். படுதோல்வியை சந்திப்பார். ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அவருடைய பொலிட்டிக்கல் கரியர் ஓவர் நான் நினைக்கிறேன். சுப்ரீம் கோர்ட்லாம் போய் கேஸ் எல்லாம் ஒன்று. இது பேசிக்கலி பொலிட்டிக்கல் ப்ராப்ளம். இதுக்கு ஜுடிஷியல் சொல்யூஷன் கிடைக்காது. எத்தனை கோர்ட்டுக்கு ஐநா சபைக்கே போனாலும் ஓபிஎஸ்க்கு நீதி கிடைக்காது. படுதோல்வி மேல் படுதோல்வி அடைந்தாலும் அவர் ஓபிஎஸ்ஸை சேர்த்து கொள்ள மாட்டார். இபிஎஸ் தான் அதிமுக வழிநடத்த போறார் அப்படின்னா அப்போ அவர் தான் எதிர்க்கட்சி தலைவராகவும் இருக்கார். அவர் ஸ்டாலினை எதிர்க்கிற இடம் வரைக்கும் அவர் முன்னேறிட்டார். நீங்க அவர் எதிர்த்து தானே இருக்கார். 3வது முறையாக மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன என்று தான் நான் கருதுகிறேன். இந்தியா அலைன்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது. உங்க கேள்விக்கான பதில் இப்படி அதை ரெக்கார்டு பண்ணுங்க இந்த வீடியோவில். You cannot defeat BJP or for that matter any party unless you understand what is their strength. காரணம் மோடியோ அமித்ஷாவோ ஆர்எஸ்எஸோ கிடையாது. இருக்கு, பட் அது கிடையாது மெயின் காரணம். 4 விஷயம். வணக்கம் சார். சார் வணக்கம். விஜய் அவர்கள் திருநெல்வேலியில் அங்கே உதவியெல்லாம் பண்ணிட்டு இருக்கார். ஏற்கனவே மாணவர்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சார். இந்த 2023ல விஜயனுடைய அந்த செயல்பாடுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. அவர் அரசியலுக்கு வருவது உறுதி என்று நான் கேள்விப்படுகிறேன். அவர் 24 அல்ல 26 சட்டமன்ற தேர்தல்களுக்கு வருவது அநேகமாக உறுதியாகிவிட்டது. அவருக்கு நெருக்கமானவர்கள் மூலமாக நான் அறிவது என்பது அவர் 26 தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்படி வரும்பொழுது களம் மேலும் விரிவடையும். இந்த 2 திராவிட கட்சிகளின் செல்வாக்கு என்பது நாட்பட குறையும். ஒரு திராவிட கட்சி கிட்டத்தட்ட கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஏடிஎம்கே அது எடப்பாடி பீரியட்லேயே நடந்துடுச்சு. இர்ரிப்பேரபிள் டேமேஜ் வந்துடுச்சு. 33லேருந்து 35% இருந்த வாக்கு வங்கி இன்னைக்கு 18% குறைஞ்சிருக்கு. 18லேருந்து 20%. டிஎம்கே பவரில் இருக்குது. பவரில் இருக்க அதனுடைய செல்வாக்கு குறையும். ஸோ அந்த இடத்த பிஜேபி விஜய் போன்ற சக்திகள் வரும் ஆண்டுகளில் இட்டு நிரப்புவார்கள் என்பது உண்மை. அடுத்த தலைமுறையை கவருவதற்கான சித்தாந்த ரீதியிலான செயல் திட்டம் திமுகவிடம் என்ன இருக்கிறது? 2K கிட்ஸ்ன்னு வாங்கல உங்களை மாதிரி இருக்கவங்கள. நீங்கள் 2K கிட்ஸ் தான் எனக்கு தெரியல. இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் 20-21 வயது ஒரு இளைஞனை கவருவதற்கான செயல் திட்டம் திமுகவிடம் என்ன இருக்கிறது? குடும்ப அரசியல் ஒரு மிகப்பெரிய சாபக்கேடாக முடிவெடுத்து கொண்டிருக்கிறது. நியாயப்படுத்த முடியாத குடும்ப அரசியல். இது தலைமையில் மட்டும் இல்லை, எல்லா மாவட்டத்திலையும் குடும்ப அரசியல். மந்திரி புள்ள எம்பி, இல்லை எம்பி புள்ள மந்திரி, எம்எல்ஏ மந்திரி புள்ள எம்எல்ஏ, இப்படியே மாறி இது மாவட்ட செயலாளர், அவங்க குடும்பம், மக மனைவி மருமக பொண்டாட்டி புள்ள. அது குடும்ப குறுநில மன்னர்களாக தலைவர்களும் கட்சிகளும் உருவாகிவிட்டன. திமுக அண்ணா திமுக எல்லா கட்சியிலுமே எக்ஸப்ட் பிஜேபி. அப்போ இந்த அக்செப்டன்ஸ் லெவல்ஸ்ன்றது அவங்களுக்கு வளருவது என்பது தவிர்க்க முடியாது. இல்லை, இப்போ விஜயை பற்றி நீங்கள் சொன்னீங்களே 2026ல் கட்சி துவங்குறதுக்கான ஆயத்தத்தில் அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அப்போ விஜய் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பெரியாரை படிச்சுக்கோங்க, அம்பேத்கரை படிச்சுக்கோங்க அப்படின்லாம் சில யூகங்களை அவர் இப்படிலாம் ஒரு கட்டமைப்பை உருவாக்குறார் இல்லையா? அவருடைய பாணிங்கிறது எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர் அந்த மாதிரி பாணியாக இருக்க போதா? இல்லை
இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எதை உணர்த்துறதா நீங்க பாக்குறீங்க? இல்லைங்க, அவர் பெரியார் அப்படி, அண்ணா அப்படி, அம்பேத்கர் அப்படின்னா யார் சொல்லி கொடுக்குறது? இவர் என்ன படிச்சார்? இப்போ கலைஞர் அவர் எழுதி படிக்க வச்சார் முரசொலியில். அவர் 18 வயசு என்னமோ அல்லது அதுக்கு குறைவாக இருக்கும்போது கையெழுத்து பிரதியாக முரசொலியை தொடங்கி சாவர வரைக்கும் அவர் எழுதினார். 94 வயசு கடைசி ஒரு ஆண்டு என்னமோ எழுத முடியாமல் போனார். உடல் நலம் ரொம்ப குன்றி இருந்ததால். அது தவிர 92 93 வயசு வரைக்கும் 16 17 வயசில் எழுத ஆரம்பித்த அந்த கை 80 வயசு வரைக்கும் கட்சிக்காரனை எழுதி உருவாக்குச்சு, கட்சிக்காரனை தயார்படுத்துச்சு, கட்சியை நிர்மாணித்தார். அந்த மாதிரிலாம் செய்யாமல் நீ போய் படினா டைரெக்டாக, அப்போ உங்கள் வேலை என்ன? பெரியாரை படி, அவன் அம்பேத்கரை படினா, இப்போ விஜய் எதை படிச்சிருக்காரு, எதை படிக்க சொல்கிறார், எந்த படிக்க போகிறாரு? அவரோட கான்ட்ரிபியூஷன் என்ன? படிச்சுட்டு வந்துடுறான், சரி. உங்கள் கான்ட்ரிபியூஷன் என்ன? நீங்கள் படிச்சிங்களா? ஆக நீ படின்னு சொல்கிறதோட அர்த்தம் வந்து நீங்கள் எழுதி எப்படி அவங்கள தயார்படுத்த போகிறீங்க, நீ எப்படி வழிநடத்த போகிறீங்கன்றதுல இருக்குது. அகைன் மக்கள் புதுசாக வர எது ஒன்று பின்னாலையும் கொஞ்ச நாள் ஓட தான் செய்வாங்க. ஆனால் மற்றவர்கள் ஓடுவதற்கும், இப்போ ஒரு சீமானோ கமலோ விஜயோ வந்து ஓடுறதுக்கும் பிஜேபி பக்கம் ஓடுறதுக்கும் அடிப்படையில் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா ஓடுனாலும் ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த கட்சிகளால் அவங்கள தக்க வைக்க முடியாது. விஜயகாந்துக்கு என்ன நடந்தது? 2005 கட்சி ஆரம்பித்து 2006 5% ஓட்டு, 2009 பார்லிமெண்ட்டில் 10% ஓட்டு, அதான் மேக்ஸிமம். 11 ஜெயலலிதாவோட சேர்ந்து 41 சீட்டு வாங்கி 29 சீட்டு ஜெயிச்சார். எதிர்கட்சி தலைவராக வந்தார். திமுக கூட எதிர்கட்சியாக வர முடியல, 23 சீட்டு தான் வந்தது. ஆனால் என்னாச்சு? 2016 மண்ணை கவினார், 2019 வாஷ் அவுட்டு, 21 கடைசியாக போட்டி போடும்போது 1% ஓட்டு. இது 10%லேருந்து 1% ஆயிருக்கு. இந்த 1% தான் ஆக்சுவல், அது இன்னும் கீழே போகும். அந்த 10%ன்றது மேக்ஸிமம் லெவலுக்கு வந்தாச்சு. ஆகவே அந்த பேராடிகம் படி பார்த்தீங்கன்னா, சினிமாக்காரர்கள் பின்னால் மக்கள் போவார்கள், ஆனால் நிலைத்து நிற்க மாட்டார்கள். தக்க வைக்கிறது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டிஸ் தான் செய்ய முடியும். ஐடியாலஜிக்கலாக ஒரு பேக்கப், ஒரு சித்தாந்த பரிசு அல்லது சித்தாந்த ஐடியாலஜிக்கல் ஃபீஸ்ட்னுவாங்க, அல்லது ஒரு ஐடியாலஜிக்கல் பிளாங்க் கொள்வதற்கான ஒரு சித்தாந்த பிடிப்பை நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அரசியல் செல்வாக்கு, வளரக்கூடிய அரசியல் செல்வாக்கு, உருவாகக்கூடிய அரசியல் செல்வாக்கு என்பது நிலைத்ததாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது நீங்கள் நாடு பூரா, அட்லீஸ்ட் நார்த்தன் இந்தியாவில் சொல்ல முடியும் நம்மளால், இந்துத்வா என்பது அலையாக வீசிக்கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இல்லை, சவுத்தில் இல்லை, தமிழ்நாட்டில் டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் இல்லை, எப்பயுமே இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. அந்த அலை இங்கேயும் அடிக்க ஆரம்பிக்குதுன்னா அந்த சித்தாந்தத்தின் முன்பு மாற்று சித்தாந்தத்தை வைத்து நம்ம போராடணும். இப்போ திராவிடர் இயக்கம் இருக்குன்னா அது தன்னுடைய சித்தாந்தத்தின் மூலம் ஹிந்துத்துவாவை தடுத்து நிறுத்தும். ஆனால் இது பலவீனம் அடையும் பொழுது அது உள்ளே வருவது தவிர்க்க முடியாது. அப்படி அது உள்ளே வரும்போது அதோடு சேர்ந்து மற்ற மார்ஜினல் பிளேயர்ஸும் உள்ளே வராங்கன்னா, அந்த இண்டிவிஜுவல்ஸை விட, அது விஜயோ சீமானோ அவர்களை விட பிஜேபி உள்ளே வருதுன்னா, அவங்க சில மாடிஃபிகேஷன்ஸை பண்ணாங்கன்னா ஆஸ் அன் ஐடியாலஜி அது இங்கே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். 2024 வருவோம். 2024 பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அரசியல் களம் எப்படி இருக்க போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யாருக்கான ஒரு சவால், மாநில கட்சிகளுக்கான சவால் என்னவா இருக்க போகுது? நான் இன்னொன்று திரும்பவும் சொல்கிறேன், நான் ஏற்கனவே சொன்னது தான் இப்பயும் சொல்ல வரேன். குழப்பிக்கொள்ள வேண்டாம், முரண்பாடாக பேசுவதாக நினைக்க வேண்டாம். திமுக மீது எவ்வளவு அதிருப்தி இருந்தாலும் மக்களவைத் தேர்தலில் இது பெரிய அளவில் எதிரொலிக்காது. திமுக தப்பிச்சிடும். திமுக இடதுசாரிகள், 2 இடதுசாரிகள், காங்கிரஸ், விசிக, மதிமுக கூட்டணி அப்படியே தொடரும். மக்களவைத் தேர்தல்னா 3 மாதம் தான் இருக்குது, அதுக்குள்ளே யாரும் எந்த ரிஸ்க்கும் எடுக்க மாட்டாங்க. இப்பயே வந்து காங்கிரஸ் சார்பாக அதிமுக பேசிட்டு இல்லை, அதெல்லாம் தவறான தகவல். அப்படிலாம் போக மாட்டாங்க. அதை குறைந்தபட்ச புரிதல், இந்த சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரிஞ்சவங்க அப்படிலாம் பேச மாட்டாங்க. விருப்பத்தை பேசுறது வேற, யதார்த்தத்தை மனசாட்சியோட பேசுறது வேற. நான் யதார்த்தத்தை மனசாட்சியோட பேசுகிறேன். மக்களவைத் தேர்தல்களில் இன்னும் 3 மாதத்தில் வரக்கூடிய மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் எந்த பாதிப்பும் இருக்காது. அந்த கூட்டணி அப்படியே தொடரும். பெருவாரியான இடங்களில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அந்த விதத்தில் 24 பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றம் என்பது இருக்காது. ஏன்னா நடக்க போகிறது பார்லிமெண்ட் எலெக்ஷன். ஆனால் திமுகவுக்கு எதிரான எதிர்ப்பு என்பது நாளும் பொழுதும் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை. ஆனால் மக்களவைத் தேர்தல்களில் திமுக தப்பிச்சிடும், ஏன்னா நடக்கிறது பார்லிமெண்ட் எலெக்ஷன். ஆக 24 பொறுத்த வரைக்கும் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் லெவலில் பெரிய மாற்றங்கள் வரலாம், தமிழ்நாட்டில் வருவதற்கு வாய்ப்பு குறையும். 26 கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பால் கேம், அது நம்ம தனியாக பேசணும். திமுக மீதான அதிருப்தி எவ்வளவு தூரம் வளர்ந்தாலும் அடுத்த 3-4 மாதத்தில் வரக்கூடிய மக்களவைத் தேர்தல்களில் திமுக அரசு, ஸ்டாலின் அரசு, திராவிட முன்னேற்ற கழகம் தப்பி பழைத்து விடும். பெரிய அளவில் உங்களுக்கு கட்சிக்கு பாதிப்பு இருக்காது. பெரும்பாலான எம்பி சீட்ஸ், என்னுடைய கணிப்பு 32லேருந்து 35 சீட் வரைக்கும் அவங்க அடிச்சிருவாங்க தான் நான் உறுதியாக நம்புகிறேன். 40 சீட்டு நான் கடந்த மாதம் வரையில் பேசி கொண்டிருந்தேன். இன்றைக்கி இந்த மழை வெள்ளம் போன்ற விஷயங்களால் பார்க்கும் பொழுது ஒரு 3-4 சீட்டு வேணால் அடி வாங்கலாம். அது கூட இருக்காதுன்றது என்னுடைய கணிப்பு. அவங்க கிட்டத்தட்ட 40 அடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் தான் நான் நம்புகிறேன். ஏன்னா இட்ஸ் மேத்தமேட்டிக்ஸ்.
30% ஒரு தொகுதியில் கிராஸ் பண்ணனா நீ ஜெயிக்கிறது உறுதி. 2019 திமுக கூட்டணிக்கு 56%, அதிமுக கூட்டணிக்கு 23% இருந்தது. 33% டிஃபரன்ஸ். அது ஒன்றும் பெரிய அளவில் அது அவங்களுக்கு குறைஞ்சா இவங்களுக்கும் குறைஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு ஒரு பூத்தில் திமுக 250 ஓட்டு இருந்தது, 200 ஓட்டாக குறைஞ்சிருக்கும். அதிமுக 150 ஓட்டாக இருந்து 100 ஓட்டாக குறைஞ்சிருக்கு. ஸ்டில் அந்த 100 votes பேலன்ஸ் இருக்குது. இட்ஸ் மேத்தமேட்டிக்ஸ். பார்லிமெண்ட்டில் திமுக எந்த பாதிப்பும் இருக்காது. கிட்டத்தட்ட அவங்க தப்பிச்சிருவாங்க. ஸ்கிராப் துருன்லாம் இல்லை, கிளியராகவே ஜெயிச்சிருவாங்க அவங்க. 24 பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பெரிய அரசியல் மாற்றங்கள் இருக்காது. அன்லெஸ் அதர்வைஸ் இயற்கையால் வரக்கூடிய மாற்றங்களை தவிர நான் சொல்வது தேர்தல் மூலமாக மிக முக்கியமான நிகழ்வு 24 மிக முக்கியமான நிகழ்வு மக்களவைத் தேர்தல்கள். அதில் தமிழ்நாட்டில் 19 ரிசல்ட் அப்படியே எக்கோவாகும் தான் நான் நம்புகிறேன். ஓகே சார். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டணி இல்லாமல் இருந்துட்டு இருக்காங்க. 2024 அவங்களுடைய ரோல் என்னவா இருக்க போகுது? ஏன்னா ஆல்ரெடி ஓபிஎஸ் சிபிஎஸ் ஃபைட்டுங்கிறது தொடர்ந்து போயிட்டே இருக்கு. சசிகலா, டிவி தினகரன் இவங்கெல்லாம் ஒரு புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக நம்ம மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க. ஜனவரி மாதம் வந்து ஓபிஎஸ்னுடைய வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் வருது. ஓபிஎஸ்னுடைய எதிர்காலம் 2024 என்னவா இருக்கும்? கிட்டத்தட்ட இபிஎஸ் தான் வந்து இனிமேல் அதிமுக வழிநடத்த போறாரா 24? 24 இபிஎஸ் தான் அதிமுக வழிநடத்துவார். படுதோல்வியை சந்திப்பார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கு பிறகும் ஒன்றும் பெருசாக அவரை விட்டு ஓபிஎஸ்க்கு போகுமான்னு எனக்கு தெரியல. ஓபிஎஸ் ஏற்கனவே அவர் கதை முடிஞ்சிச்சு. இபிஎஸ் வந்து 2024 படுதோல்வியை சந்திப்பார். பட் அதற்கு பெறக்கூடிய மாற்றங்கள் எப்படி போகுன்றதை வைத்து தான் 26 அவருடைய தலைவிதியை சொல்ல முடியும். ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அவருடைய பொலிட்டிக்கல் கரியர் ஓவர் நான் நினைக்கிறேன். இந்த சுப்ரீம் கோர்ட்லாம் போய் கேஸெல்லாம் ஒன்று, இது பேசிக்கலி பொலிட்டிக்கல் ப்ராப்ளம். இதுக்கு ஜுடிஷியல் சொல்யூஷன் கிடைக்காது. எத்தனை கோர்ட்டுக்கு ஐநா சபைக்கே போனாலும் ஓபிஎஸ்க்கு நீதி கிடைக்காது. இது கட்சி வந்து எடப்பாடி கிட்ட தான் இருக்குது. நாளைக்கு ரெட்டையிலையும் கட்சியும் ஓபிஎஸ்க்கு தான் சொந்தம் அப்படின்னா கூட அவரால் வளர்ந்துட முடியுமா? ஒன்றும் வளர முடியாது. ஒரு புதிய பேரில் தொண்டர்கள் இபிஎஸ் கிட்ட தான் இருப்பாங்க. ஆகவே ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரையில் எத்தனை நீதிமன்றங்களுக்கு எத்தனை வழக்குகள் மூலம் அவர் போனாலும் அவருக்கு அங்கே நீதி கிடைக்காது. ஏன்னா அடிப்படையில் இது ஒரு அரசியல் பிரச்சனை. அரசியல் பிரச்சனைக்கு அரசியல் தீர்வு தான் காண வேண்டும். ஜுடிஷியல் சொல்யூஷன் கிடைக்காது. முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். இப்போ அதிமுக உரிமை குழு அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. கோயம்புத்தூர்ல ஒரு கூட்டத்தை போடுறாரு, மாநாட போடணும் அப்படிங்கிறாரு. ஒன்றும் நடக்காது. ஓட்டவனா உடைக்கலாம். அவரால் அதிமுகவை மீட்டெடுக்க முடியாது. அதிமுக போனது தான். அதிமுக என்றால் இன்றைக்கு எடப்பாடி தான். அவர் எத்தனை உரிமை குழு போட்டு எத்தனை மாநாடு நடத்தினாலும் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது என்பது இதுதான் என்னுடைய கருத்து. கட்சி அவர்கிட்ட இல்லைங்க. 66 எம்எல்ஏல 2 எம்எல்ஏ தான் அவர்கிட்ட இருக்கான். 62 63 எம்எல்ஏ இவர்கிட்ட எடப்பாடி கிட்ட தான் இருக்கான். அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு எம்பிஸ் இல்லை. ராஜ்யசபாவில் இருக்க 3-4 எம்பிஸும் எடப்பாடி கிட்ட தான் இருக்காங்க. மாவட்ட செயலாளர்கள்லாம் என்மாசா அவர்கிட்ட தான் இருக்காங்க. தென் மாவட்டங்களில் ஏதாவது சொற்ப அளவில் அவரால் பாதிப்பை ஏற்படுத்தலாம். அது கூட பெரிய அளவில் அவரால் பண்ண முடியாது. டிடிவி உருவாக்குகிற பாதிப்புகளை கூட ஓபிஎஸ்ஸால் உருவாக்க முடியாது. ஓபிஎஸ்ஸின் அரசியல் எதிர்காலம் முடிந்து விட்டது என்று தான் நான் கருதுகிறேன். இல்லை, இப்போ ஓபிஎஸ் உள்ள சேர்க்க விடாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கு? அவர் பிஜேபியினுடைய தொடர்பில் இருக்கார் அப்படிங்கிறது மட்டும் காரணமா, இல்லை 2 பேருக்கும் அந்த ஈகோ கிளாஷுங்கிறது இருக்கா? இல்லை, ஒரு வரையில் 2 கத்தி இருக்க முடியாது. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தான் அதிமுக, தன்னை தவிர யாரும் அதிமுக உள்ள இல்லை, ஓபிஎஸ் எல்லாம் கூட்டினு தான் மறுபடியும் அவர் தகராறு பண்ணுவாருன்னு உறுதியாக இபிஎஸ் நம்புறாரு. அவர் ஜெயலலிதா படத்தையே சின்னதாக போட வச்சுட்டாரு. இன்னைக்கு பொதுக்குழுவில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா படம் சின்னதாக இருக்குது, எடப்பாடி படம் பெருசாக இருக்குது. அந்த லெவலுக்கு போயிட்டார். அவர் எங்கே ஓபிஎஸ் அலோவ் பண்ணுவார்? ஓபிஎஸ்ஸை உள்ளே வைத்திருப்பது ஒரு உரையில் 2 கத்திகள் இருக்க முடியாது என்பதன் தத்துவம் தான். ஆகவே எடப்பாடி ஒருபோதும் ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கொள்ள மாட்டார். கம் வாட்மே. படுதோல்வி மேல் படுதோல்வி அடைந்தாலும் அவர் ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கொள்ள மாட்டார். இதுதான் உண்மை. இபிஎஸ் தான் அதிமுக வழிநடத்த போறார் அப்படின்னா அப்போ அவர் தான் எதிர்க்கட்சி தலைவராகவும் இருக்கார். அவர் ஸ்டாலினை எதிர்க்கிற இடத்து வரைக்கும் அவர் முன்னேறிட்டார். நீங்க அவர் எதிர்த்துட்டு தானே இருக்கார். ஜெயலலிதா ஏற்ற மாதிரி எதிர்க்கலையான்னு கேட்குற கேள்விகள் தவறானவை. ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒரு ஆளுமை உண்டு. ஜெயலலிதா அளவுக்கு எடப்பாடி ஆளுமை இல்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆகவே ஸ்டாலின் எதிர்ப்பில் எடப்பாடி என்ற உறுதியாக இருக்கிறார். அவர் தெளிவாக தான் காயை நகர்த்துறார். இன்னைக்கு ஆன்டி டிஎம்கே யார் பண்ணுறாங்களோ அவங்க ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஆன்டி டிஎம்கே பண்ணுறவங்க கிட்ட தான் ஏடிஎம்கே நிற்கும். ஓபிஎஸ் கிட்ட இன்னைக்கு ஏடிஎம்கே ஏன் இல்லாமல் போச்சுன்னா, எம்எல்ஏ எம்பிஸ்லாம் எடப்பாடி கிட்ட இருக்கிறது மட்டும் இல்லை, அதை விட முக்கியமாக திமுகவுக்கு எதிரான அரசியலை ஓபிஎஸ் கையில் எடுக்கவில்லை. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜானகி அம்மா, ஜெயலலிதான்னு 2 ஆளுமைகள் இருந்தாங்க. கட்டின மனைவி ஜானகி அம்மா, அதிகாரபூர்வ மனைவி ஜானகி அம்மா. ஜெயலலிதா எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்டவர். அதிகாரப்பூர்வமான மனைவி ஜானகி அம்மாவை கைவிட்டு விட்டு அதிமுக வாக்குகள் ஏன் ஜெயலலிதா கிட்ட போச்சு? தன்னுடைய திமுக எதிர்ப்பில் அவர் மிக உறுதியாக நின்றார். ஜானகி அம்மா வாழும் தமிழாக இருக்கிறார் கலைஞர்னு சொன்னாங்க. சராசரி அதிமுககாரன் வாயிலேருந்து கலைஞர்னு வார்த்தையே வராது, கருணாநிதி தான் வரும். ஜானகி அம்மா வாழும் தமிழாக இருக்கிறார் கலைஞர்னு மேடையில் வச்சுட்டு அவரை பேசினாங்க. எப்போ? 88 எம்ஜிஆர் செத்து 1 வருஷத்தில் ஜனாதிபதி ஆட்சி நடக்கும்போது. ஆனால் ஜெயலலிதா குருட்டுத்தனமான திமுக எதிர்ப்பு, கருணாநிதி ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தின்னு தான் பேசினாங்க.
ஏடிஎம்கே ஓட்ஸ் பூரா ஜெயலலிதா கிட்ட போச்சு. எந்த ஒரு அதிமுக தலைவர் உறுதியான, இன்னும் சொல்லப்போனால் சில நேரங்களில் பகுத்தறிவுக்கு பொருந்தாத குருட்டுத்தனமான திமுக எதிர்ப்பை கை கொள்ளுகிறாரோ அவர் தான் அதிமுகவின் வாக்கு வங்கியை தன் கையில் வைத்திருப்பார். எடப்பாடி, ஓபிஎஸ் 2 பேரில் திமுகவை அதிகமாக எதிர்ப்பது எடப்பாடி தான், ஓபிஎஸ் கிடையாது. நான் கலைஞரோட பராசக்தி வசனத்தை பார்த்தேன். எங்கள் அப்பா கலைஞருக்கு ரசிகர், தலைமாட்டிலேயே பராசக்தி புக்கெல்லாம் வச்சுருந்தாரு. இதெல்லாம் பேச்சு பேசினா இது அன்னைக்கு ஜானகி அம்மா பேசினது 35 வருஷத்துக்கு முன்னால். வாழும் தமிழாக இருக்கிறார் கலைஞர். ஆகவே இது பேசிக்காக புரிஞ்சுக்கணும். அதிமுக வாக்கு வங்கியில் அது உடஞ்சிருச்சு. ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு கணிசமாக உடஞ்சிருக்கு. 33% இருந்தது, 18-20% தான் இருக்குது. அது வந்து இன்னைக்கு எடப்பாடி கிட்ட தான் இருக்குது. ஓகே சார், நான் இறுதியாக கேட்க விரும்புறது, வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் நம்ம அந்த 24ல் வரப்போகுது. தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டீங்க. இந்திய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த பாஜகவுக்கான ஒரு ஆதரவு நிலை தான் வந்து தொடர்ந்து இருக்கிற மாதிரி தெரிகிறதாக கருத்து கணிப்புகள்லாம் சொல்லுது. எப்படி இருக்க போகுது 2024 தேசிய அரசியலில்? 3 மாநில தேர்தல் முடிவுகள், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ராஜஸ்தான் முடிவுகளுக்கு பிறகு எனக்கு படுறது, என்னுடைய மனதில் படுவது, மறுபடியும் சொல்லுகிறேன், இது என்னுடைய விருப்பம் அல்ல, இது என்னுடைய கணிப்பு. திரும்ப திரும்ப அதை சொல்லுகிறேன். 3வது முறையாக மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன என்று தான் நான் கருதுகிறேன். ஏதாவது அதிசயம் நிகழ்ந்தால் ஒழிய டெல்லியில் 2024 மக்களவைத் தேர்தல்களில் ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. சீட்டு குறையலாம், பட் என்டிஏ அலையன்ஸ், அதுலேயும் பிஜேபி வந்து கண்டிப்பாக 250 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சு நிச்சயமாக என்டிஏ பவருக்கு வந்துடும். மோடி 3வது முறையாக பிரதமராக வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த 3 மாநில தேர்தல்கள் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி 24 இஸ் அ டன் டீல். அப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன். மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், மறுபடியும் சொல்லுகிறேன், இது என்னுடைய வருத்தத்துடன் பதிவு செய்கிறேன். இது என்னுடைய விருப்பம் அல்ல அல்ல அல்ல, இது என்னுடைய கணிப்பு. இல்லை, இந்தியா அலைன்ஸ் வந்து அப்போ ஒர்க் அவுட் ஆகாதா? நான் சொல்லிட்டேன் இல்லையா, நான் உங்களுக்கு முதல் கேள்விக்கான பதிலே அது இருக்குது. உங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், நீங்கள் முடிஞ்சால் பதிவு பண்ணி போடுங்க. மோடியோட வெற்றி ஏன் இது எதிர்க்கட்சிகள், உங்கள் கேள்விக்கான பதில், இந்தியா கூட்டணியோட வெற்றி என்பது ஏன் மிக கடினமானது, எதற்காக பிஜேபியை வீழ்த்துவது என்பது கடினமானது. இது வெறும் அமித்ஷா, மோடி சம்பந்தப்பட்டது அல்ல. இது எதனால் இன்னைக்கு இது வந்து மிகவும் ஒரு கடினமான விஷயமாக எதிர்க்கட்சிகளுக்கு மாறி இருக்கிறது என்பதற்கு இந்த ஒரு 58 செகண்ட் வீடியோவை நீங்க பாருங்க. அதற்கு பிறகு நம்ம பேசுவோம். நீங்க அப்படியே அதை ரெக்கார்ட் பண்ணுங்க அந்த வீடியோவை. You cannot defeat BJP or for that matter any party unless you understand what is their strength. What is the strength of BJP? It's not necessarily Mr. Modi or Amit Shah or RSS. They are winning elections because of 4 things. One, the ideological base, which is Hindutva. Second, what Mr. Modi has added as an additional lever is this hyper or neo-nationalism. Now, India has become the Vishwaguru. We have arrived. Whether it's G20 or the great show he puts outside India. Third is this direct beneficiaries, the Labharthi, as they say in Hindi. And fourth is the organizational and financial muscle which they bring. Now, if you're taking on BJP, whether you are India, whether you are DMK, whether you call it yourself, unless you beat them on at least 3 of the 4, you are not going to have much chance to defeat them. புரியுதா? திஸ் இஸ் த ப்ராப்ளம். ரொம்ப அழகாக பிரசாந்த் கிஷோர் சம்மரைஸ் பண்ணியிருக்காரு 58 செகண்ட் வீடியோவில். ஏன் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவது பிஜேபியை வீழ்த்துவது என்பது கடினம்னா, அவர் என்ன சொல்றாரு, பிஜேபியோட தொடர் வெற்றி 2 தடவை ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து அமித்ஷா, மோடியோ அமித்ஷாவோ ஆர்எஸ்எஸோ கிடையாது. அது இருக்கு, பட் அது கிடையாது மெயின் காரணம். 4 விஷயம். 1, ஹிந்துத்வா. அது இந்த ராமர் கோயில் திறந்த பிறகு ஜனவரி 22 இன்னும் கொழுந்து விட்டு எரிய போகுது. ஹிந்துத்வா. 2வது, அதிதீவிர தேசியவாதம், விஸ்வகுரு, நாங்கள் தான் உலகத்திலே உயர்ந்த நாடு அப்படின்றது. 3வது, அந்த G20 மாநாட்டிலெல்லாம் அது ரொம்ப அதிகமாக பேசப்பட்டது. அதன் மூலமாக அந்த நெருப்பு வந்து கண்ணன்று எரிய ஆரம்பித்தது. 3வது, டைரக்ட் பெனிஃபிட் ஸ்கீம், இலவசமாக 5 கிலோ அரிசி, இன்னும் நல்ல திட்ட உதவிகள், 450 ரூபாய்க்கு அந்த உஜ்வலா ஸ்கீம் எல்லாம், இதெல்லாம் நம்ம 40-50 வருஷமால தமிழ்நாட்டில் பண்ணிட்டோம். யூனிவர்சல் பிடிஎஸ் நம்ம என்னைக்கோ அச்சீவ் பண்ணிட்டோம். பெண்களுக்கான கல்வி, இல்லை மருத்துவ வசதிகள், இதெல்லாம் வந்து நம்ம என்னைக்கோ அச்சீவ் பண்ணதில் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்னா காங்கிரஸ்காரன் 55-60 வருஷமாக ஆண்டதோட லட்சணம் என்னன்றதை புரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த டைரக்ட் பெனிஃபிட் ஸ்கீம் 3. 4வது,
ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் அண்டு மணி பவர். இந்த 4 தான் அவங்களோட வெற்றிக்கு காரணம். அமித்ஷா, மோடி, ஆர்எஸ்எஸ் அல்ல, அது மட்டும் அல்ல அது. பட் அது மட்டும் அல்ல, இந்த 4ல் 3ஐயாவது நீ கையில் வச்சிருந்தனா தான் மோடியை வீட்டுக்கு அனுப்ப முடியும். இந்த 3 எங்கே இருக்குது உங்களுக்கு? நேஷனலிஸ்டுக்கான இந்துத்துவாவுக்கான ஆல்டர்னேட்டிவ் என்ன? இப்போ என்ன நிலைமை? கோயில் திறக்கிறதுக்கு போய் இன்விடேஷன் கொடுத்தா சீதாராம் யெச்சூரி வாங்க மாட்டேன்ட்டாரு. இப்போ காங்கிரஸில் சோனியா காந்தி, கார்கே, அரவிந்தன் சௌத்ரி எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. சோனியா காந்தி கலந்துக்க போகிறாங்கன்னு இப்போ செய்தி வருது. போனாலும் பிரச்சனை, போகாட்டியும் பிரச்சனை. கேட்ச் 22 சுச்சுவேஷன். அப்புறம் நேஷனலிசம், ஹைப்பர் நேஷனலிசம். கனடாவில் போய் இந்தியாவுக்கு எதிராக இருக்கவனா அவன் மண்ணிலே போட்டு தள்ளுறது. நியூயார்க் கோர்ட்டில் அங்கே இருக்க ஒருத்தனை போட்டு தள்ள பார்த்தாங்கன்னு இந்தியன் ஆஃபீஸர் மேலே, பெயர் குறிப்பிடப்படாதவர் மேலே குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு. இதெல்லாம் கடந்த 70 ஆண்டுகால இந்திய வெளியுறவு கொள்கைக்கு எதிரானவை. ஆனால் உள்ளுக்குள்ளே இந்த விஷயங்கள் மோடிக்கான வாக்கு வங்கியை அதிகரிக்குது. அப்போ இந்த சிக்கல் மத்தியில் இந்த ஐடியாலஜிக்கல் ஆல்டர்னேட்டிவை கொடுக்காம மோடியை வீழ்த்த முடியாதுன்றது தான் பிரசாந்த் கிஷோரோட ஸ்பீச்சோட சாராம்சம். சுருக்கமாக சொல்கிறது, கடந்த காலங்களில் வாஜ்பாயை வீழ்த்திட்டு மன்மோகன் சிங் வந்த மாதிரி, மன்மோகன் சிங்கை வீழ்த்திட்டு மோடி வந்த மாதிரி, இந்த தடவை மோடியை வீழ்த்திட்டு இன்னொருத்தன் வரணும்னா ஒரு இண்டிவிஜுவல் சம்மந்தப்பட்ட விஷயம் அல்ல, தனி மனித சாகசம் அல்ல. ஐடியாலஜிக்கலாக நீ என்ன, இந்த 4 விஷயம் இருக்குது, அந்த 4ல் 3ஆவது நீ ஐடியாலஜிக்கலாக சித்தாந்த ரீதியாக ஒரு ஆல்டர்னேட்டிவை கொடுக்காத வரைக்கும் வீழ்த்த முடியாது. இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தம். இதை சொல்கிறதால உங்களுக்கு கெட்ட பேர் வரும்னா வந்துட்டு போட்டோம், அது வேறு. நாம் உண்மையை பேசிக்கிறோம், அவ்வளோதான். ஓகே சார், பல்வேறு விஷயங்கள் குறித்து நம்ம பேசியிருக்கிறோம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் ஹாப்பி நியூ இயர். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி. சேம் டு யூ சார். ஹரிஷ் கல்யாண் மற்றும் MS பாஸ்கர் நடிப்பில் விறுவிறுப்பான பார்க்கிங் திரைப்படம் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். This holiday season, come meet the Merry Mermaids Scuba Santa and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom. Merry Christmas and Happy New Year! The Chennai Silks. Let the celebrations begin.